எல்லாருக்கும் வணக்கங்க. சப்பாத்தி பன்னீர் ரோல் செய்யலாங்க. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேங்க. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு பாக்கெட் பன்னீர் எடுத்துருக்கேங்க. அது மேக்னேட் பண்ணி வைக்கலாம். கொஞ்சம் தயிரில் கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் வேணுங்கிற அளவில் உப்பு போட்டுடலாங்க. நல்லா அப்படி கலந்துடலாம். இந்த சப்பாத்தி பன்னீர் ரோல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதில் லெமன் வேணுன்னா கொஞ்சம் பொழிங்க. நான் லெமன் சேர்த்தலை. இந்த கலவையில் இந்த ஒரு பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாங்க. அப்போ தான் ஸ்டஃபிங்க்கு நல்லாயிருக்கு. இது இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்படி நல்லா கலந்து அப்படியே வைக்கலாம். ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் க்ரீன் சட்னி செய்யலாங்க. இதுக்கு அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் க்ரீன் சட்னிக்கு கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 2, ஒரு பூண்டு எடுத்துருக்கேங்க. அது கூட கொஞ்சம் தயிர் வேணுங்கிற அளவில் மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் சேர்த்திடலாங்க. அது கூட தயிர் கொஞ்சம் ஊற்றிடலாம். தயிர் நிறைய சேர்த்துக்கூடாதுங்க. கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி சப்பாத்தியில் ரோல் பண்ணல, அதனால் கட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துலாங்க. கொஞ்சம் திக்காக கட்டியாக இருக்குங்க. டேஸ்ட்டாகவும் இருக்குது. கொஞ்சம் வேணுங்கிற அளவில் உப்பு சேர்த்திக்கலாம். தண்ணி வேணும்னா கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவில் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி நிறைய சேர்த்தாதீங்க. பொட்டுக்கடலை சேர்த்திடலாம். அப்படியே அரைச்சி வச்சிடலாங்க. கடாயில் கொஞ்சம் நெய்யோ பட்டரோ சேர்த்திடலாங்க. அதில் வெங்காயம், குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த வெங்காயம், குடமிளகாய் 2மே ஒட்டுக்க சேர்த்திடலாம். நல்ல வெங்காயம், குடமிளகாய் வணக்கக்கூடாதுங்க. அது கொஞ்சம் இப்போதை கடிக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கு. அது கூட இந்த பன்னீர் சேர்த்துடலாங்க. மேக்னேட் பன்னீர் சேர்த்து அப்படியே கலந்து அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு அப்படி போதுங்க. பன்னீர் ரொம்ப வணக்கிட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போனோன்னா ஆஃப் பண்ணிடலாங்க. சப்பாத்தி ஏற்கனவே சுட்டு வச்சுருக்கேங்க. அந்த சப்பாத்தியில் அப்படியே நெய் தடவிடலாங்க. நெய்யோ பட்டரை தடவிடலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன்னு இந்த க்ரீன் சட்னி மேலே அப்படி தடவலாங்க. நீங்கள் வேணும்னா டொமேட்டோ சாஸ் சேர்த்துறேன்னா சேர்த்திக்கோங்க. அது இதுக்கு மேலே சேர்த்தனால நல்லா தான் இருக்குது. நல்லா இந்த க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிடலாம். இந்த பன்னீர் அப்படியே நீள வாக்கில் அப்படியே வைக்கலாங்க. நான் எல்லா பக்கமும் பரப்பி வச்சுட்டேன்னா ரோல் பண்ணுறதுக்கு முடியாதுங்க. அதில் மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படி வச்சிடலாம் இந்த ஸ்டஃபிங்க. அதுக்கு மேலே சீஸ் அப்படியே கிள்ளி அப்படி வைக்கலாங்க. அங்கங்கே வச்சேன்னா கொஞ்சம் ஒட்டிக்குங்க. பெரிய பீஸாக சீஸ் வைக்கிறதுக்கு இப்படி கிள்ளி போட்டாலே எல்லா பக்கம் ஒட்டிக்கு. சப்பாத்தி ரோல் பண்ணியாச்சுங்க. இதை நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் பட்டர் நெய்யை தடவிட்டு கடாயில் கொஞ்சம் அப்படி சுட்டு எடுக்கலாங்க. ரொம்ப ஏற்கனவே சுட்ட சப்பாத்தி இருந்தால தீஞ்சிருங்க. அதுக்கு பார்த்து மெதுவாக
லேசாக அப்படியே வெந்தோடனே திருப்பி விட்டுறலாங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. சூப்பரான சப்பாத்தி பன்னீர் ரோலுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு வந்து ஹோட்டல் ஸ்டைல்லையே இருக்குங்க.